பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை என்ன? மிக அசாதாரணமாக சூழ்நிலை நிலவுவதாக சோசியல் மீடியா, இன்னும் பரபரப்பு ஊடகங்கள், மெயினா யூடியூபர்ஸ், பாஜகவுக்கு வேண்டாத கட்சி தலைவர்கள், எதிர்கட்சிக்காரர்கள்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க. உண்மையான நிலைமை அப்படித்தானா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, பார்லிமெண்ட்ல இல்ல, இருக்கிற ஒரு தலைவரும் இளம் தலைவர் வெளியே போயிட்டாரு, தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை, வடக்கில இருந்து இங்க ஆட்சி செய்கிறார்கள், தமிழோடு சேர்ந்த ஒரு கட்சி வேண்டும், இப்படியாக பல புரட்டுவாதங்கள் சொல்லப்படுகிறது. முதல்ல இந்த தமிழுக்கு வந்துடுறேன். செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டில் எந்த பெரிய பலனும் அனுபவிக்காமல் MP, MLA எந்த பதவியும் தமிழ்நாட்டிலேருந்து மத்தியக்கு கொடுக்கல் தமிழ்நாடு. ஆனால் ஒரு துணை ஜனாதிபதி, 4-5 கவர்னர்கள், மத்தியில மிகப்பெரிய பதவிகள் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அதோடு மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே தமிழுக்கு செங்கோல். உலக நாடுகள் எல்லாம் போற இடங்கள்ல மூசா மோடி திருக்குறளையும் திருவள்ளுவரையும் நாலடியாரையும் பதிற்றுப்பட்டையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களிலே தமிழுக்கு இருக்கை. தமிழை பற்றி தமிழ்நாட்டில் பேசுபவர்கள் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு மேல 2வது இல்ல. அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். தமிழுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது என்பது நெஞ்சிலே உரமுள்ளவர்கள் வெளியிலே சொன்னா உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மிக இக்கட்டான சூழ்நிலையை கடந்து கொண்டு வருகிறதா? அந்த கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட விட்டுறேன். அந்த சூழ்நிலை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா பாரதிய ஜனதா கட்சி என்பது பெரிய ஜீவநதி, கரை புரண்டு ஓடுகிறது. 32 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் உட்பட 22 மாநிலங்கள்ல NDA BJP ஆட்சி. இந்தியாவின் 70% நிலப்பரப்புகளிலே BJP ஆட்சி. சர்வசாதாரணமாக நடந்துட முடியுமா? அந்த உள்ளூர் மொழியை அந்நியமாக்கி இருந்தால் அப்படி வெற்றி கிடைச்சிருக்குமா? ஆக இவ்வளவு பெரிய புஜபல பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றவில்லை, வேறு ஒன்றவில்லை. இங்க அப்படி இல்லையே அல்ல. மேற்கு வங்காளத்தில் அப்படிதான் பேசுறாங்க. 15 ஆண்டு காலங்கள் 21ல விரல் நுனியில நூலிழையில ஆட்சியை பிடிக்க முடியாம போச்சு. 26ல 5 ஆண்டு காலங்கள் அதற்கு தவம் செய்து ஆட்சியை பிடிச்சோம். மிஷன் வெஸ்ட் பெங்கால், ஊடுருவல்காரர்கள் மேற்கு வங்கத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியாது என்று சொல்லி வெற்றி அடைஞ்சோம். அஸ்ஸாமிலே 3ல் 2 பங்கு வெற்றி பெற்றோம். கேரளத்துல ஒரு MLA, இப்ப 3 பேர் உள்ள போயிருக்கோம். பாண்டிச்சேரியில மறுபடியும் வெற்றி. பாஜகவுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய இலக்கு என்பதிலே கஷ்டம் இல்லை. இது ஆணவத்தோடு நான் சொல்லல. ஒரு வெற்றி பெற்ற சரித்திரம் உள்ள கட்சி. வளர்ச்சி என்பதை மையமாக வைத்து உலகெங்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய புகழை, இந்தியாவின் புகழை உச்சத்துக்கு கொண்டு சென்ற ஒரு தலைவன். இப்ப மோடிஸ் கவர்மெண்ட், மோடிஸ் இந்தியாங்கிறான். மோடியினுடைய இந்தியா வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிச்சைக்கார நாடுன்னு நேரு காலத்துல பேர் பெற்றிருந்த இந்தியா உலகத்துல இன்னைக்கு G7ல முன்னால நிக்கிறாரு மோடி. வளர்ச்சியை உலகத்துக்கு காண்பித்து பெருமையை சேர்த்த தலைவனை கொண்ட நாடு, அப்படிப்பட்ட தலைவனை கொண்ட பாஜக. அப்படி வெற்றி சரித்திரம் பெற்று தமிழ்நாட்டில் ஆள முடியாம போயிருமா? சமீபத்துல ஒரு கூட்டத்திற்காக டெல்லி சென்றிருந்தேன். எங்களுடைய அகில இந்திய தலைவர் நிதின் நபீன், பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் மற்றும் திரு அமித்ஷா அவர்களோடு அந்த உரையாடல் நிகழ்ந்தது. சொன்னார், இந்த கட்சி தனி மனிதனை நம்பி இருக்கிற கட்சி அல்ல, லட்சிய சித்தாந்தத்தோடு கொள்கையோடு ஊறி போய் காலங்காலமாக இருக்கிற கட்சி. 97ல 13 நாள் ஆட்சியின் போது எதிர்கட்சிக்காரர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் முதல்வர் உள்ளு நம்மள்ட்ட சொன்னாங்க, 370 ஆர்டிக்கிள் ராமர் கோவில் இல்லாத ஒரு மேனிபெஸ்டோ தயார் பண்ணுங்க, உடனே உங்களோடு சேருகிறோம் என்றார்கள். அப்படி கட்சி நாங்க அடகு வைக்க விரும்பல, வேண்டாம் சொன்னார் அத்வானி. 1966ல ராஜஸ்தான்ல ஜமீன்தாரி ஒழிப்பு திட்டத்துக்கு
எதிராக 7 பாஜக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டார்கள். அவர்கள் எல்லாமே ஜமீன்தார்கள். அத்தனை பேரையும் கட்சி விட்டு நீக்கினார் அன்றைய தீனதயாள் உபாத்யாயா. கேட்டாங்க, கட்சியே காணா போச்சு. சைபர்ல இருந்து 1ல இருந்து ஆரம்பிப்போம், எங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்ல என்று சொன்னார். பாஜகவின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வெளியே போய் தோற்று போய் மறுபடியும் உள்ளே வந்து கடைசியாக சரணாகதி அடைந்து போனார்கள். ஏன்னா லட்சியத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இருக்கிற கட்சி வேற காம்ப்ரமைஸே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டிலேயே வராம போகும்னு நினைக்கிறீங்களா? அல்ல. ஆக இப்படிப்பட்ட கொள்கை இருக்கிற கட்சி, இப்படிப்பட்ட வெற்றிகளை பெற்ற கட்சி தமிழ்நாட்டில் வர முடியாமலா போகும்? அமித்ஷா அவர்கள் அழகாக சொன்னார்கள், 10 ஆண்டு காலங்கள் தவம் இருந்து நாங்கள் வெஸ்ட் பெங்கால்ல வேலை செய்து 5 ஆண்டுகளிலே வெற்றி பெறுவோம் என்று நினைத்த போது இல்லாத போது மறுபடியும் 5 ஆண்டுகள் தவம் இருந்து பெற்றோம். அமித்ஷாவுடைய சரித்திரம் என்ன? சாணக்கியா ஆஃப் இந்தியா, சாணக்கியா ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ், அதெல்லாம் நான் ஒரு பக்கம் இருக்கட்டும். குஜராத்ல 11 டிபார்ட்மெண்ட் அவருடைய கையில, 11 இலாக்காக்கள் உள்துறை உட்பட காங்கிரஸ் ஆட்சியில் அவர் மேல கேஸ் போடப்பட்டு உள்நாட்டிலேயே வெளிநாடு கடத்தப்பட்டார். உத்தரப்பிரதேச தூக்கி போட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல இருந்து 15 மாநிலங்களிலே வெற்றியை பெற்று தந்தார். இப்ப 22 மாநிலங்கள்ல பாஜகவுடைய ஆட்சி. எனவே தமிழ்நாடு ஒரு பொருட்டல்ல எங்களுக்கு. அதற்கான நிச்சயமாக கடுமையான உழைப்பை பெற்றுத்தான் ஆக வேண்டும், செய்தால் ஆக வேண்டும். அதற்கான திட்டமிடல், அதற்கான ஸ்கோப், அதற்கான பராக்கிரமம் பொருந்திய வலுவான படை எங்களிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு அன்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன சூழ்நிலை? நான் பேசலாம் பார்த்து சில பேருக்கு சிரிப்பு வரும். ஏதோ பாஜகவுக்காக இவன் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் வரும். சொல்றேன் கேளுங்க. திமுக, அண்ணா திமுக கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று சொல்லிய கோஷத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றது தாவேகா. கழகங்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடைய அதை செய்வார் என்ற நம்பிக்கையில தாவேகாக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. பெரிய சுனாமி அலை. பாஜக தோற்றது அதிசயம் இல்லை. ஆனா கழகங்கள் இல்லாத என்று சொன்ன அந்த தாவேகா இன்னைக்கு கழகங்களை விட அதிகமான 3வது பெருங்கழகமாக திமுக 2.0 என்கின்ற அளவில் வந்திருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பைபிள் ஓதாத நாளே இல்லை. சட்டமன்றத்தில் எல்லா பொறுப்புகளும் கிறிஸ்தவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்றிருக்கிறார்கள். ஆக மதவாத வாடை வீசுகின்ற மத துவேஷத்தை சொல்லுகின்ற பேச்சாக நான் நினைக்காதீங்க. ஏன்னா இந்து எந்த காலத்திலும் மதசார்பற்றவன், இந்து எந்த காலத்திலும் மற்ற மதத்துக்கு விரோதமானவன் அல்ல. இந்து அப்படி இருந்தா இந்தியாவில் வேற மதங்கள் வேறொன்றே இருக்க முடியாது. இந்த நாடு அப்படி இருந்திருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்திருக்க மாட்டாங்க பல பேரு. இந்த நாடு அப்படி இருந்தா வெளிநாட்டுல இப்ப ஈரான், ஈராக் போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய குண்டு வீச்சு நடந்த போது அங்கிருந்து ஓடி வந்த இஸ்லாமியர்கள் மண்ணை தொட்டு வணங்கி பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதம் கோஷம் போட்டு வர்றாங்க. இந்த நாட்டின் மகிமையும் மதசார்பற்ற தன்மையும் உலகுக்கு தெரிந்த ஒரு நாடு. நாங்க யாருக்கும் பறைசாற்ற வேண்டாம். வெஸ்ட் பெங்கால் அப்படித்தான். இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள், கொன்று குவிக்கப்பட்டார்கள். எப்படி பாகிஸ்தான் பிறந்த போது நடந்ததோ அந்த கொலைகள் நடந்தது அங்க மம்தா ஆட்சியில, மம்தா பேகம் ஆட்சியில. இந்து வெகுண்டு எழுந்தான். இந்துவனுடைய தன்மை என்ன தெரியுமா? 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி அடிச்சா அவனுக்கு கோபத்தோட சொல்லுங்களேன், சொரண வராது. மிகப்பெரிய அடி கொடுக்கின்ற போது துள்ளி எழுவான், சீறு கொண்டு எழுவான். அன்னைக்கு எல்லாத்தையும் பஸ்பம் பண்ணிடுவான். அந்த சூழ்நிலையை ஓட்டு தமிழகத்தை இன்று இருக்கிற கட்சி இட்டுக்குழு செல்கின்ற ஆரம்பம் துவங்கி விட்டது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஆக சித்தாந்த ரீதியாக ஒரு மிகப்பெரிய இந்து விரோத அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டு அதை காண்பிக்க போகிறது வெகு விரைவில். அந்த சூழலிலே பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் என்கின்ற நிலைமை தான் உருவாக போகிறது. இப்ப கூட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற பயம் காண்பித்து பிஜேபி 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 என்று சொல்லி மற்றவர்கள் அதை சொல்லாம இருந்ததே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத போதே பயந்து நடுங்குகிறார்கள். ஆக பிஜேபியை பூதமாக காட்டி வளர்கின்ற மற்ற கட்சிகள் உண்மையிலேயே பூதமாக பிஜேபி ஆகின்ற போது இவர்கள் வெகுண்டு காணாமல் போகாவார்கள். எனவே இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழல் தமிழ்நாட்டிலே உருவாகி வருகிறது. எனவே கடந்த கால சரித்திரங்களில் பிஜேபியின் வெற்றி, லட்சிய சித்தாந்தங்கள் கோட்பாடுகளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத ஆட்சி, தமிழகத்துக்கு அதிகமாக செய்த மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் என்கின்ற பெருமை, தமிழகம் இன்று விருப்பப்படக்கூடிய பல விஷயங்களிலே முன்னணியிலே
செய்து தருவோம் என்கிற நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஆட்சி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எந்த காலத்திலும் எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் இந்த கட்சியை விட்டு மாற மாட்டேன் என்று இங்கேயே இருந்து கூடிய சித்தாந்தவாதிகளாக வாழ்க்கையில் அத்தனையுமே இழந்த தொண்டர்கள். ஒரு பதவியில் ஒரு பட்டம் இல்ல, கை காசு போட்டு கட்சி நடத்துகிற தொண்டர்கள், ஊழல் லஞ்ச லாவணியத்திற்கு என்றும் தலை சாய்க்காத, தலை வணங்காத தொண்டர்கள். 136 பேர் பலியை கொண்டு தமிழ்நாட்டிலே பிஜேபி உயிர் தியாகம் செய்து அவனுடைய உடல் மீது வளர்ந்த கட்சி பிஜேபி. அதனால இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பிஜேபிக்கு அசாதாரணமானது அல்ல. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாஜக சர்வசாதாரணமாக எதிர்கொள்ளும், ஓவர் கம் செய்யும். அந்த வகையிலே மத்தியிலே இன்றைக்கு அமித்ஷா அவரோடு பேசிய பிறகு அடுத்த எங்களுடைய இலக்கு தமிழ்நாடு தான் என்றார்கள். 5 ஆண்டு காலங்கள் இனி தமிழக பிஜேபியிலே, தமிழகத்திலே பட்டி தொட்டிகளே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய தொண்டனுக்கு வலு சேர்க்கின்ற வகமாக, உற்சாகம் தருகின்ற வகையாக, மத்திய தலைமையோடு மிகப்பெரிய உதவியோடு, வழிகாட்டலோடு பிஜேபி தமிழகத்தின் ஆட்சியை எதிர்கொள்ளும். இதே வீடியோவை இன்னும் 5 வருஷம் கழிச்சு 2031 பாருங்க, கேளுங்க. இது உப்பு சப்புக்காக, என்னுடைய கட்சி தொண்டனை உத்வேகம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிக்காரர்கள் பேசுகின்ற வீர வசனங்களை போல அல்ல இந்த பேச்சு. நடக்க போகிற விஷயத்தை, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்ல, பெரிய சாமியார் இல்ல, பெரிய சைக்காலஜிஸ்ட் இல்ல, ஆனா நடக்க போவதற்கான எல்லா அறிகுறிகளையும் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண அரசியல் பார்வையாளனாக தமிழ்நாட்டு மக்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். பாஜக எவ்வித இடர்பாடுகளையும் சர்வசாதாரணமாக தாண்டி கடந்த காலத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதை நிகழ்காலத்திலே தமிழகத்திலே வெற்றி கொள்ளும், எதிர்காலத்திலே தமிழகத்தையே வெற்றி கொள்ளும். வணக்கம்.